ஜனநாயக கூட்டணியின் வெற்றியை இருட்டடிப்பு செய்ய முயற்சி நடப்பதாக மாநிலங்களவையில் பேசிய பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தில் பிரதமர் மோடி பதிலுரை வழங்கினார். அப்போது அரசமைப்பு நிறுவப்பட்டதன் 75வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளோம் என கூறிய பிரதமர் 60 ஆண்டுகளுக்கு பிறகு 3வது முறையாக நமது அரசு தொடர்ந்து ஆட்சி அமைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியை நம்பி மக்கள் 3வது முறையாக வாய்ப்பளித்துள்ளதாகவும் அடுத்த 5 ஆண்டுகள் வறுமைக்கு எதிரான போராட்டத்தை அரசு கையில் எடுக்கும் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். அரசமைப்பு சட்ட புத்தகத்தை கையில் வைத்துக் கொண்டு சிலர் விளம்பரம் தேடுகிறார்கள் என்றும் அவர் விமர்சனம் செய்தார். பிரதமரின் பதிலுரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள் முழக்கம் எழுப்பினர். आदरणीय सभापति जी, देश देख रहा है, झूठ फैलाने वालों की सत्य सुनने की ताकत भी नहीं होती। इस अपर हाउस की महान परंपरा को अपमानित कर रहे हैं. மக்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு பிரதமர் மோடி தண்ணீர் வழங்கிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. மக்களவையில் நேற்று பிரதமர் மோடி குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பதில் உரை வழங்கி பேசினார். அப்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து முழக்கமிட்டு எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கடும் அமளிக்கிடையே பிரதமர் மோடி தொடர்ந்து உரையாற்றினார். ஒரு கட்டத்தில் சபாநாயகர் இருக்கை முன்பு முற்றுகையிட்டு எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டிருந்தனர். அப்போது உரையாற்றிக் கொண்டிருந்த பிரதமர் மோடிக்கு குடிநீர் எடுத்து வரப்பட்டது. அதனை பிரதமர் மோடி முழக்கமிட்டுக் கொண்டிருந்த எதிர்க்கட்சி உறுப்பினருக்கு வழங்கினார். பிரதமர் வழங்கிய குடிநீரை தமிழகத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் வாங்கி பருக மறுத்த நிலையில் மற்றொருவர் குடிநீரை வாங்கி பருகினார். தற்போது இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. டெல்லியில் காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட பேரணியாக சென்ற பாஜகவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. மக்களவையில் இந்து மதத்தை இழிவுபடுத்தி பேசியதாக கூறி ராகுல் காந்தியை கண்டித்து டெல்லி பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் டெல்லி மாநில பாஜக தலைவர் வீரேந்திர சர்சேவா, தேஜஸ்வி சூர்யா உள்ளிட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காங்கிரஸ் அலுவலகத்தை நோக்கி முற்றுகையிடச் சென்ற பாஜகவினரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். அப்போது பாஜகவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதையடுத்து பாஜகவினரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதேபோல ராகுல் காந்தியை கண்டித்து புதுச்சேரியில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காமராஜர் சதுக்கம் அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான பாஜக இளைஞர் அணியினர் பங்கேற்றனர். குஜராத்தில் கனமழை காரணமாக 30 கிராமங்களுக்கான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தின் ஜூனாகத் மாவட்டத்தில் கொட்டிய கனமழையால் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. 30 கிராமங்களுக்கு செல்லும் சாலைகள் நீரில் மூழ்கியதால் போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. 24 மணி நேரத்தில் 361 மில்லிமீட்டர் மழை பதிவானதே இந்த வெள்ள பாதிப்புக்கு காரணமாகியுள்ளது. இதேபோல் அசாமில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கபிலி ஆற்றில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த வெள்ளத்தில் பாலம் ஒன்று அடித்துச் செல்லப்பட்டது. கர்நாடகா மாநிலத்தில் கடந்த 6 மாதங்களில் 6000த்திற்கும் மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் விட்டுவிட்டு மழை பெய்து வரும் சூழலில் டெங்கு பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பலரும் உள்நோயாளிகளாக மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு டெங்கு பாதிப்பு 47% அதிகரித்துள்ளதாகவும் இதனால் டெங்கு பாதிப்பை தடுக்க தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் தினேஷ் குண்டுராவ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்திய அவர் டெங்குவை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டார். இதனிடையே பெங்களூருவில் மாநகராட்சி தலைமை ஆணையர் துஷார் கிரிநாத் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளார். சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு மெத்தனால் பயன்படுத்தப்படுவதை தடுக்க தற்போது உள்ள விதிகளை ஆய்வு செய்து அதில் திருத்தம் செய்ய பரிந்துரைக்க வேண்டும் என நீதியரசர் கோகுல்தாஸ் ஆணையத்துக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் குறித்து விசாரணை நடத்தும் நீதியரசர் கோகுல்தாஸ் ஆணையத்தின் முக்கிய பணிகள் குறித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. ஜூன் 20 தேதியிடப்பட்ட அந்த அரசாணையில் கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்து முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் எதிர்வரும் காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் அரசுக்கு ஆலோசனைகளை வழங்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு மெத்தனால் பயன்படுத்தப்படுவதை தடுக்க மெத்தனால் சேமிப்பு மற்றும் விற்பனை தொடர்பாக தற்போது உள்ள விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை ஆராய்ந்து அதில் மேற்கொள்ள வேண்டிய திருத்தங்கள் குறித்து அரசுக்கு பரிந்துரைகளை அளிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற சம்பவங்களால் பாதிக்கப்படும் குடும்பங்களுக்கு மறுவாழ்வு நடவடிக்கைகள் குறித்து பரிந்துரைகளையும் நீதியரசர் கோகுல்தாஸ் ஆணையம் அளிக்க வேண்டும் என அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 3 மாதத்திற்குள் அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் அரசு இதழில் குறிப்பிடப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் மத்திய அரசு தலையிட்டு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தமிழக சிறைச்சாலைகள் தற்போது பாதுகாப்பாக போதைப் பொருட்கள் விற்பனை மேற்கொள்ளும் இடமாக மாறிவிட்டதா என்ற சந்தேகம் மக்கள் மனதில் எழுந்துள்ளதாக கூறியுள்ளார். சிறைவாசிகள் சிறையில் இருந்தபடியே தன் குடும்பத்தினரோடு கைபேசியிலும் வீடியோ காலிலும் பேசி மெத்தபெட்டமைன் கடத்தலிலும் விற்பனையிலும் ஈடுபட்டு வந்ததாக செய்தி வெளியானதாக எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். போதை மருந்து கடத்தலுக்கு துறைமுகங்கள், கொரியர் சர்வீஸ் போன்றவற்றை பயன்படுத்தி வந்த கடத்தல் பெரும் புள்ளிகள் தற்போது சிறைச்சாலையே போதைப்பொருள் கடத்தல் கேந்திரமாக பயன்படுத்தியுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இப்பிரச்சனையில் மத்திய அரசு தலையிட்டு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீட் தேர்வால் ஏழை எளிய மாணவ மாணவிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நீட் விலக்கு ஒன்றே தீர்வு எனவும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொகுதி வாரியாக முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் பேசிய விஜய் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் எனவும் இடைக்காலமாக சிறப்பு பொதுப்பட்டியலை உருவாக்கி அதில் கல்வி சுகாதாரத்தை சேர்க்க வேண்டும் எனவும் விஜய் வலியுறுத்தினார். மாநில மொழியில படிச்சுட்டு ஸ்டேட் சிலபஸ்ல படிச்சுட்டு NCERT சிலபஸ்ல தேர்வு வச்சா அது எப்படிங்க? அதுவும் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவ மாணவிகள், அதுவும் அவங்களுடைய மருத்துவ படிப்புக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு ஒரு கடினமான ஒரு விஷயம்னு. மூணாவது நான் பார்க்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, போன மே மாசம் 5ஆம் தேதி அந்த நீட் எக்ஸாம்லாம் நடந்துச்சு. அதுல சில குளறுபடிகள்லாம் நடந்ததா நம்ம நிறைய அந்த செய்திகள்லாம் பார்த்தோம், படிச்சோம் இல்லையா? அதுக்கப்புறமே என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த நீட் தேர்வுக்கு மேல இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை மக்கள் மத்தியில சுத்தமா போயிடுச்சு. இனிமே நாடு முழுக்க அந்த நீட் தேர்வே தேவையில்லை அப்படிங்கறத இந்த செய்திகள் மூலமா நாம எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். சரி, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா, நீட்டு விலக்கு தான் இதுக்கு உடனடி தீர்வு. நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். இதுக்கு அந்த ஒன்றிய அரசு அந்த கால தாமதம்லாம் எதுவும் செய்யாம தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இதை சீக்கிரமாவே இதை சால்வ் பண்ணணும் அப்படின்றதான் இங்க நான் கேட்டுக்கிறேன். சரி, ஓகே, இதுக்கு நிரந்தர தீர்வு தான் என்ன அப்படின்னா, அந்த கல்வி பொது பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். நீட் தேர்வு வருவதற்கு முன்பு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்களின் சேர்க்கை விவரங்களை திமுக அரசு அமைத்த குழு வெளியிட மறுப்பது ஏன் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். அண்ணாமலை தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், நீட் விலக்கு என்று நாடகமாடிய திமுக ஆட்சிக்கு வந்ததும் முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி AK ராஜன் தலைமையில் குழு அமைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்த குழு சமர்ப்பித்த அறிக்கையில் உள்ள குளறுபடிகளை பாஜக பலமுறை சுட்டிக்காட்டியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வந்த பின் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்கள் சேர்க்கையை அதிகரிக்க மத்திய பாஜக அரசின் பரிந்துரையின் அடிப்படையில் தீர்வு காணப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டதாக அண்ணாமலை கூறியுள்ளார். ஆனால் நீட் தேர்வு வருவதற்கு முன் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்களின் விவரங்களை வழங்க திமுக அரசு அமைத்த AK ராஜன் குழு வழங்க மறுப்பது ஏன் என அவர் கேள்வி எழுப்பினார். முழுமையான விவரங்கள் இல்லாத அறிக்கையை வைத்து திமுக தனது நீட் எதிர்ப்பு நாடகத்தை தொடர்ந்து கொண்டிருப்பதன் மர்மம் என்ன எனவும் அண்ணாமலை வினவியுள்ளார். நீட் தேர்வுக்கு முன் அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிகளில் சேர்ந்த உண்மையை கூறினால் நீட் தேர்வுக்கு பிறகே அரசு பள்ளி மாணவர்கள் பெருமளவு பயனடைந்துள்ளனர் என்ற உண்மை வெளிப்பட்டு திமுக உருவாக்கிய போலி பிம்பம் உடைந்துவிடும் என்ற பயமா எனவும் அண்ணாமலை விமர்சித்துள்ளார்.
பொது சொத்துக்கு சேதம் ஏற்படுத்திய வழக்கில் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு விதிக்கப்பட்ட 3 ஆண்டு சிறை தண்டனையை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 1998ஆம் ஆண்டு ஒசூர் அருகே பாகலூரில் நடைபெற்ற போராட்டத்தில் பேருந்துகள் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தியதாக பாலகிருஷ்ண ரெட்டி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இவ்வழக்கில் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் 2019ஆம் ஆண்டு தீர்ப்பளித்தது. 3 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை விதிக்கப்பட்டதால் பாலகிருஷ்ண ரெட்டி அமைச்சர் பதவியை இழந்தார். சிறப்பு நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து பாலகிருஷ்ண ரெட்டி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்களை நீதிபதி ஜெயச்சந்திரன் விசாரித்தார். அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்ததை அடுத்து வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி சிறப்பு நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்து உத்தரவிட்டார். காவல்துறையினரின் விசாரணையில் குறைபாடுகள் உள்ளதாகவும் உண்மையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் யார் என்பதை அரசு தரப்பு கண்டறியவில்லை எனவும் நீதிபதி தெரிவித்தார். மேலும் பலவீனமான ஆதாரங்களே உள்ளதாகவும் அடையாள அணிவகுப்பு நடத்தப்படவில்லை எனவும் கூறி தண்டனையை ரத்து செய்தார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெறக்கோரி தமிழகம் முழுவதும் 3வது நாளாக வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணி புறக்கணிப்பு செய்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரையில் 3வது நாள் போராட்டமாக 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் மாவட்ட நீதிமன்றத்திலிருந்து பேரணியாக புறப்பட்டு தமுக்கம் மைதானத்தில் உள்ள தலைமை அஞ்சல் அலுவலகம் வரை கண்டன முழக்கங்களை எழுப்பியபடி பேரணியாக சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை தபால் நிலையம் முன்பு வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்ட வழக்கறிஞர் சங்கத்தினர் கருப்பு கொடிகளை கட்டி ஒருநாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வேதாரண்யத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெறக்கோரி 3வது நாளாக நீதிமன்ற பணி புறக்கணிப்பு செய்து தலைமை அஞ்சலகம் முன்பு வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் நாகை மற்றும் விருத்தாச்சலத்திலும் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சிறப்பு கிராம சபை கூட்டம் நடத்தாததை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பரந்தூர் விமான நிலைய திட்ட எதிர்ப்பு குழுவினர் காவல்துறையினர் கைது செய்தனர். பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 700 நாட்களுக்கும் மேலாக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள கிராம ஊராட்சிகளில் கலைஞர் கனவு இல்ல திட்ட பயனாளிகள் கணக்கிட்டு தேர்வு செய்வதற்கான சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. பரந்தூர் விமான நிலையம் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் ஏகனாபுரம் கிராமத்தில் மட்டும் சிறப்பு கிராம சபை கூட்டமானது நடைபெறவில்லை. இதனை கண்டிக்கும் வகையில் இன்று முதல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டக் குழுவினர் அறிவித்திருந்தனர். இதையடுத்து 20க்கும் மேற்பட்டோர் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்ல இருந்தபோது ஏகனாபுரம் கிராமத்திலேயே வைத்து அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கரிபியன் தீவுகளில் பெரில் புயல் தாக்கியதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்திருக்கிறது. அதிதீவிர புயலால் வலுவடைந்துள்ள பெரில் புயல் ஜமைக்கா, கிராண்ட் கேமன், லிட்டில் கேமன், கேமன் பிராக் ஆகிய தீவுகளை கடுமையாக தாக்கியுள்ளது. மணிக்கு 165 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய காற்றில் தீவுகளில் உள்ள நூற்றுக்கணக்கான மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்தன. கனமழையுடன் வீசிய சூறாவளி காற்றால் பல இடங்களில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. பெரும்பாலான இடங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து பொதுமக்களை மீட்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. பெரில் புயல் தாக்கியதால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்திருக்கிறது. பலர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பிலிப்பைன்ஸில் கடற்கரைகளை சுத்தம் செய்யும் நோக்கத்தில் புதுவிதமான யுக்தியை அங்குள்ள தன்னார்வ குழு முன்னெடுத்துள்ளது. தலைநகர் மணிலாவில் உள்ள கடற்கரை பகுதிகளில் அதிக அளவிலான பிளாஸ்டிக் உள்ளிட்ட குப்பைகள் கொட்டப்படுவதால் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுகிறது. கடலில் குப்பைகள் கலப்பதால் அவற்றை உண்டு கடல்வாழ் உயிரினங்கள் பெரும் பாதிப்பை சந்தித்து வருகின்றன. இந்நிலையில் கடற்கரைகளை சுத்தம் செய்ய ஒரு தனியார் தன்னார்வ அமைப்பு புதிய யுக்தி ஒன்றை கையில் எடுத்துள்ளது. கடற்கரைகளில் உள்ள பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றிக் கொடுத்தால் அதற்கு பதிலாக இலவசமாக அரிசி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருப்பதால் கரையோர பகுதி மக்கள் குப்பைகளை அகற்றுவதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். கடற்கரையிலிருந்து சேகரிக்கப்படும் குப்பைகளுக்கு 1 கிலோ அரிசி வழங்கப்படுகிறது. குப்பைகளை அகற்ற தனியார் அமைப்பு முன்னெடுத்துள்ள இந்த முயற்சிக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது.
சிலி நாட்டில் உள்ள ஒரு பூங்காவில் வெள்ளை காண்டாமிருகம் ஒன்று குட்டியை ஈன்றுள்ளது. சாண்டியாகோ நகரில் உள்ள புயின் உயிரியல் பூங்காவில் வெள்ளை நிற பெண் காண்டாமிருகம் ஒன்று வளர்க்கப்பட்டு வருகிறது. கர்ப்பம் தரித்திருந்த அந்த காண்டாமிருகம் தற்போது குட்டி ஒன்றை ஈன்றுள்ளது. இந்நிலையில் பொதுமக்களின் பார்வைக்காக காண்டாமிருக குட்டி வெளியில் விடப்பட்டுள்ளது. தாயுடன் சேர்ந்து ஓடி விளையாடும் காண்டாமிருக குட்டியை பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து செல்கின்றனர். அதிக அளவில் வேட்டையாடப்படுவதால் வெள்ளை காண்டாமிருகம் அழிந்து வரும் இனமாக அறியப்படும் நிலையில் கடந்த ஆண்டு 500க்கும் மேற்பட்ட காண்டாமிருகங்கள் கொல்லப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இனி விளையாட்டுச் செய்திகளை பார்க்கலாம். T20 உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணி வீரர்கள் தனி விமானத்தில் டெல்லி புறப்பட்டனர். பார்படாஸில் வீசிய புயல் காரணமாக இந்திய வீரர்கள் தாயகம் திரும்ப முடியாமல் தவித்து வந்தனர். தற்போது அங்கு வானிலை சீரடைந்த நிலையில் இந்திய கிரிக்கெட் அணி வீரர்களை தாயகம் அழைத்து வர ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன்படி பார்படாஸ் விமான நிலையத்திற்கு ஏர் இந்தியா விமானம் சென்றது. இந்த விமானம் மூலம் நேரடியாக அனைவரும் டெல்லி புறப்பட்டனர். இந்திய கிரிக்கெட் அணி வீரர்களோடு இந்தியாவிலிருந்து சென்ற பத்திரிகையாளர்களும் தனி விமானத்தில் அழைத்து வரப்படுகின்றனர். பார்படாஸில் கடந்த 29ஆம் தேதி நடந்த T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றது. நடிகர் சூரிய நடிப்பில் திரைக்கு வந்த கருடன் திரைப்படம் OTTயில் வெளியானது. துரை செந்தில்குமார் இயக்கத்தில் சூரிய கதாநாயகனாக நடித்த திரைப்படம் கருடன். மேலும் இந்த படத்தில் சசிகுமார், உன்னி முகுந்தன், சமுத்திரக்கனி, மைம் கோபி, வடிவுக்கரசி உள்ளிட்ட பலரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர். இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருந்த நிலையில் கடந்த மே 31ஆம் தேதி திரையில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது கருடன். இப்படம் வசூல் ரீதியாக வெற்றி பெற்ற நிலையில் சூரியன் நடிப்பு குறித்து நல்ல விமர்சனமும் எழுந்தது. இந்த நிலையில் திரைக்கு வந்த கருடன் அமேசான் பிரைம் OTT தளத்தில் வெளியாகியுள்ளது. நடிகர் விஜய் சேதுபதியுடன் நடிகை நித்யா மேனன் இணைந்து நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இயக்குனர் நித்திலன் குமாரசாமி இயக்கத்தில் நடிகர் விஜய் சேதுபதி நடித்த மகாராஜா திரைப்படம் 90 கோடி ரூபாய் வரை வசூல் செய்து நல்ல வரவேற்பை பெற்றது. இதைத் தொடர்ந்து விஜய் சேதுபதி நடிப்பில் உருவான ஏஸ் திரைப்படம் திரைக்கு வருகிறது. இதற்கிடையே பாண்டியராஜ் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிக்க உள்ளதாகவும் இவருக்கு ஜோடியாக நித்யா மேனன் நடிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே இவ்விருவரும் மலையாளத்தில் இணைந்து நடித்துள்ளனர். சென்னையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று உயர்ந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு ₹5 விலை உயர்ந்து 6695 ரூபாய்க்கும், ஒரு சவரன் ₹40 விலை அதிகரித்து 53560 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 50 காசுகள் விலை ஏற்றம் கண்டு 96 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. முன்னதாக கடந்த மே மாதம் 20ஆம் தேதி தங்கம் இதுவரை இல்லாத அளவாக ஒரு சவரன் 55,200 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. மே மாதம் 29ஆம் தேதி முன்னெப்போதும் இல்லாத அளவாக வெள்ளி 1 கிராம் ₹102.20 விற்பனையானது கவனிக்கத்தக்கது. தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 3000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் தற்போது காவிரி ஆற்றில் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் 1500 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 3000 கனஅடியாக உயர்ந்துள்ளது. கர்நாடகாவிலிருந்து நீர் திறப்பு அதிகரிக்கும் பட்சத்தில் பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து மேலும் உயர வாய்ப்புள்ளதாக மத்திய நீர்வள ஆணைய அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். மதுரை, திண்டுக்கல் மாவட்ட பாசனத்திற்காக வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் உத்தரவுப்படி மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களில் முதல் போக சாகுபடிக்காக வினாடிக்கு 900 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தேனி, மதுரை, திண்டுக்கல் ஆகிய 3 மாவட்ட ஆட்சியர்கள் சேர்ந்து அணையிலிருந்து தண்ணீர் திறந்து வைத்தனர். அணையின் சிறிய மதகுகள் வழியாக சென்று பெரியார் பிரதான கால்வாய் வழியாக 45 நாட்களுக்கு முழுமையாகவும் 75 நாட்களுக்கு முறை வைத்தும் நீர் திறக்கப்படும் என பொதுப்பணித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தண்ணீரின் மூலம் 45,041 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற உள்ளன. அணையில் நீர் இருப்பை பொறுத்து மொத்தம் 6,739 மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது.